இருதயத்துல உண்டு என்று நன்றாக அறிவேன். ஆனாலும் இந்த சூழ்நிலையில நாம் நம் தேவனை துதிப்போம். ஏன் எதுக்கு என்று கேட்பதற்கு நமக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒன்று மட்டும் செய்வோம், அவருடைய கிருபைக்காய், அவருடைய இரக்கத்தை நினைத்தவர்களாய் நாம் இந்த வேளையில் அவரை துதி செய்வோம். ஏசாயா 63 அதிகாரம் 7 வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்கு தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவின் படியும் இஸ்ரேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் அவருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஏசாயா சொல்கிறது போல இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் அதை நினைத்தவர்களாய் இந்த வேளையில் அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே என்று சொல்லி இந்த பாடல் நாம் பாடுவோம். அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பினோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்திரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்திரே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம் அதிசயம் தானே. இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையா தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல் என்னை நடத்துமே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. நாம் இந்த ஒரு அடிகளை மறுபடியும் நாம் பாட போகிறோம். இந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தானே? ஆமென். புதுசா பாடுறோமா? மிகவும் பழைய பாடல். இந்த பாடலுடைய அடிகள் மிகவும் அர்த்தமுள்ளவைகள். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீர். அது மாத்திரமல்ல, சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. நாள்ல நம்ம ஒவ்வொருவருடைய சாட்சி அதுதான். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்துல வர வேண்டும். நான் எப்போதும் சொல்றது அதுதான். நாம ஒன்னும் பெரிய ஆட்கள் ஒண்ணும் கிடையாது. அவருடைய கரத்துல நாம் மிகவும் சாதாரண ஒரு மனுஷர்கள். ஒரு தூசியாக இருந்த நம்மை தேவன்
உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சாட்சியாக இருக்கு என்று சொல்லி என்னால கட்டாயம் சொல்ல முடியும். நன்றி உணர்வுகளோடு கூட அதை அறிந்தவர்களாக இந்த முதல் 2 ஸ்டான்ஸாவை மறுபடியும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் எல்லாரும் பாட போகிறோம். ஆமென். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சற்று நேரம் மகிமைப்படுத்துவோமா? சிறுமையான நம்மை தேவன் நினைத்து பார்த்த தெய்வம், ஒன்றுக்கு உதவாத நம்மை தேவன் நினைத்து பார்த்த தெய்வம், தூசியில் இருந்த நம்மை தேவன் நினைத்து பார்த்த தெய்வம். அவரை நாம் நன்றியோடு துதிப்போம், நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த நாளில தேவன் எனக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. இந்த ஆராதனைக்காய் நான் செபித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் ஒரு வார்த்தை என்னிடத்துல ஒரு காரியத்தை குறித்து என்னோட பேசினார். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. ரோமர் 10:11. தேவனை விசுவாசித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்படுகிற சூழ்நிலை போல காரியங்கள் நம்மை சுத்தி வரும், ஆனா நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு காலமும். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பிடித்து கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லையே, நாம் வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே. கர்த்தர் நம்மோடு இருப்பதனாலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லையே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே. கர்த்தர் நம்மோடு இருப்பதனாலே நாம் வெட்கப்பட்டு